ராஜாவும் பிரியாணியும். இயற்கை எழில் கொஞ்சும் மலையூர் என்னும் நாடு ஒன்று இருந்தது. அந்த நாட்டை மணிவேந்தன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் அந்த மன்னன் தனது நண்பனான பக்கத்து நாட்டு அரசனுடைய அரண்மனைக்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு விருந்து உபசரிக்கப்பட்டது. அதில் பலவகையான உணவு பரிமாறப்பட்டது. அதில் ஒரு வகை உணவு மட்டும் மன்னன் மணிவேந்தனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை ரசித்து சுவைத்தார். இதுவரை இவ்வகை உணவை நான் சுவைத்ததே இல்லை. என்ன ஒரு அருமையான உணவு! இந்த உணவின் பெயர் என்ன என்று தன் நண்பரிடம் கேட்டார் மணிவேந்தன். அதற்கு அவர் அந்த உணவின் பெயர் பிரியாணி என்று கூறினார். உடனே மணிவேந்தனோ, உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த உணவின் தயாரிப்பு முறையை எனக்கு தருகிறாயா நண்பா என கேட்கிறார். அந்த அரசனோ, உனக்கு இல்லாததா நண்பா, பெற்றுக்கொள் என கூறி தன்னுடைய அரண்மனை சமையல்காரரிடம் அந்த உணவின் தயாரிப்பு முறையை கொண்டு வாருங்கள் என கூறிவிடுகிறார். உணவின் தயாரிப்பு முறையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தன் நாட்டிற்கு திரும்புகிறார் மணிவேந்தன். நாடு திரும்பிய மன்னனுக்கு அவருடைய அரண்மனையில் அன்று இரவு உணவு பரிமாறப்பட்டது. அதை பார்த்த மன்னன், இல்லை, எனக்கு இந்த உணவு வேண்டாம். நான் ஒரு உணவின் தயாரிப்பு முறையை கொண்டு வந்துள்ளேன். அந்த உணவை சமைத்து கொடுங்கள் என்று கூறிவிடுகிறார். உடனே அந்த தலைமை சமையல்காரர் அந்த தயாரிப்பு முறையை படித்து அதில் உள்ளது போல் சமைத்து அரசருக்கு பரிமாறினார். அரசர் அந்த உணவை சுவைத்துவிட்டு, இல்லை இல்லை, இந்த உணவில் அந்த உணவில் இருந்த சுவை இல்லை. அதில் உள்ளது போல் முறையாக சமைத்து கொண்டு வா என கூறிவிட்டார் மன்னர். சமையல் செய்பவருக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. அதில் இருப்பது போலவேதான் சமைத்தோம். பிறகு எப்படி சுவை சரி இல்லாமல் போனது என குழப்பத்துடன் இருந்தார். மறுநாள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஊரில் உள்ள மற்ற சமையல் கலைஞர்களிடம் சென்று ஆலோசனை கேட்டான். அவர்களும் ஒவ்வொரு விதமாக யோசனை கூறினார்கள். ஆனால் எதுவும் பயன் அளிக்கவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் அந்த அரண்மனை சமையல்காரர் அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கே உள்ள மக்களிடம், இங்கே யாராவது நன்றாக சமையல் செய்பவர்கள் இருக்கிறார்களா என கேட்டார். உடனே அந்த ஊர் மக்களும், இங்கே ஒரு வயதான பாட்டி ஒருவர் இருக்கிறார். அவர் சாப்பாடு கடை வைத்திருக்கிறார். அவர் செய்யும் உணவு மிகவும் சுவையாக இருக்கும். அவர்களிடம் கேட்டு பாருங்கள் என கூறினார்கள். அவரும் அந்த பாட்டியை சென்று சந்தித்தார். அந்த பாட்டியோ, அந்த உணவின் தயாரிப்பு முறையை எனக்கு கொடுங்கள் என சொன்னார். அவரும் அந்த தயாரிப்பு முறையை கொடுத்துவிட்டு சென்றார். அந்த பாட்டி அந்த தயாரிப்பு முறையை படித்து அதில் உள்ளது போல் உணவை சமைத்தார். இறுதியாக அந்த உணவை மூடி வைத்து அதன் மேல் அடுப்பில் இருந்து கரித்துண்டுகளை எடுத்து வைத்தார். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டுமென்று அந்த தயாரிப்பு முறையில் குறிப்பிடவில்லை. பாட்டி அதை பூனை தொல்லை இருப்பதால் பூனை உணவை சேதப்படுத்திவிடக்கூடாதென்று அவ்வாறு செய்தார். அவ்வாறு செய்ததால் உணவின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அந்த உணவை அரண்மனை சமையல்காரருக்கு சுவைக்க கொடுத்தார். அவரோ அதை ருசித்துவிட்டு, ஆகா, என்ன அருமையான சுவை! இது மன்னருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என கூறி அந்த உணவை மன்னருக்கு எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றார். ஆனால் அங்கு அவர் சமைத்து வைத்த உணவும் இருந்தது. இவரோ இது பாட்டி செய்தது என்பதை மறைத்து அவர் செய்ததாக கூறி மன்னருக்கு பரிமாறினார். மன்னருக்கு அந்த உணவின் சுவை மிகவும் பிடித்துவிடவே அந்த சமையல்காரரை பாராட்டி பொற்காசுகளை பரிசாக அளித்தார். சமையல்காரரோ சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்.
தினமும் அந்த பாட்டியிடம் சென்று அந்த உணவை செய்து தருமாறு கூறி அந்த உணவை எடுத்து வந்து மன்னருக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் மன்னர் ஊர் மக்கள் எல்லோரின் வாழ்வாதாரத்தை பார்வையிட மாறுவேடத்தில் சென்றார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது மன்னருக்கு மிகுந்த பசி எடுக்கவே, அப்போது அங்கே ஒரு பாட்டி சாப்பாட்டு கடை வைத்திருந்தார். அந்த பாட்டி தான் மன்னருக்கு உணவு சமைத்து அரண்மனை சமையல்காரரிடம் கொடுத்தது. அது மன்னருக்கு தெரியாதல்லவா? எனவே அங்கு சென்று எனக்கு ஒரு சாப்பாடு என கேட்டு வாங்கிக் கொண்டு சாப்பிட அமர்ந்தார். அந்த உணவை சுவைத்தவுடன் மன்னர் அதிர்ச்சியானார். நம் அரண்மனை சமையல்காரர் செய்த உணவின் சுவையைப் போலவே இருக்கிறதே, இதெப்படி சாத்தியம்? அந்த உணவின் தயாரிப்பு முறை எப்படி இந்த பாட்டிக்கு கிடைத்திருக்கும் என யோசித்தார். உணவை சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து அரண்மனைக்கு சென்று விட்டார். அங்கே அன்று இரவு அந்த உணவே அவருக்கு பரிமாறப்பட்டது. மன்னருக்கோ சந்தேகம், இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. உடனே மன்னர் அரண்மனை சமையல்காரரை அழைத்து இந்த உணவை நாளை அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் சேர்த்து சமையுங்கள் என கூறி விட்டு சென்றுவிட்டார். சமையல்காரருக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. அவ்வளவு உணவை எப்படி அந்த பாட்டியம்மாவிடம் சமைக்கச் சொல்வது? அப்படியே சமைத்தாலும் அந்த உணவை எப்படி அரண்மனைக்கு கொண்டு வருவது என குழப்பத்தோடு அந்த பாட்டியம்மா வீட்டிற்கு சென்றார். பாட்டியம்மாவுக்கோ உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. சமையல்காரரோ பாட்டியிடம் நாளை அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் அந்த உணவை மன்னர் சமைத்து கொடுக்குமாறு கூறியுள்ளார். அதனால் நீங்கள் நாளை அரண்மனைக்கு வந்து அந்த உணவை சமைத்து தருகிறீர்களா என கேட்கிறார். அதற்கு அந்த பாட்டி, இல்லை, என்னால் சமைக்க இயலாது என கூறிவிட்டார். சமையல்காரருக்கோ என்ன செய்வதென்று புரியாமல் அரண்மனைக்கு சென்றுவிட்டார். மறுநாள் அவரே சமைத்து அந்த உணவை மன்னருக்கு பரிமாறினார். மன்னர் அந்த உணவை சுவைத்து விட்டு, இல்லை, இது நீ தினமும் செய்வது போன்ற சுவையில் இல்லை, என்ன ஆயிற்று என கேட்கவே, இல்லை மன்னா, அளவு அதிகமா இருப்பதால் சுவையின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என சமாளித்தார். ஆனால் மன்னரோ, இல்லை, நீ கூறுவது பொய், உண்மையை சொல், இந்த உணவை தினமும் சமைத்து கொடுத்தது யார் என கோபத்துடன் கேட்கவே பயந்து உண்மையை கூறிவிட்டார் சமையல்காரர். இந்த உணவின் சுவையை எப்படி சரி செய்வதென்று புரியாமல் இருக்கும்பொழுது ஒரு பாட்டியம்மாவிடம் உதவி கேட்டேன். அவர்தான் அந்த உணவை சமைத்து கொடுத்தார். நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்துவிடுங்கள் என கூறினார். மன்னரோ, இல்லை, நீ செய்தது மிகப்பெரிய தவறு. இன்னொருவர் உழைப்புக்கு நீ ஊதியம் பெறுவது தவறு. நீ இனி இங்கே சமைக்க தேவை இல்லை, இப்பொழுதே வெளியே போ என கூறிவிட்டார். பிறகு மன்னர் அந்த பாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வந்து, நீங்கள் சமைத்த உணவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என கூறி அவரை பாராட்டி பரிசும் வழங்கினார். கதையின் கருத்து: ஒருவரின் உழைப்பிற்கான ஊதியத்தை மற்றொருவர் பெறுவது தவறு.